சரி, எனக்கு தலை வேதனிக்குது, கொஞ்சம் தடவி கொடுக்குறியா? எது? அதாண்டி, எனக்கு தலையில அடிபட்டுருக்குல, அது வேதனிக்குது, கொஞ்சம் தடவி கொடுக்குறியான்னு கேட்டேன். ம் பண்ண மாட்டேன். ஏய் பாவண்டி நானு. பாவம் பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் கவி, தடவி கொடுடி. நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரட்டா? அத்தை தடவி தருவாங்க. போடி, நீ ஒன்றும் தடவி கொடுக்க தேவையில்லை. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் தடவி கொடுக்க சொல்ல போறேன். இனி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். போங்க, போய் அவகிட்டயே தடவி விட சொல்லுங்க. ஏய், அவ சின்ன பொண்ணுடி. அவ சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சும் தானே தடவி விட சொல்லி போக போறீங்க? ஏய் சும்மா சொன்னேன்டி உன்னை வெறியேத்துறதுக்கு. ஓ சரி சரி, கோவப்படாத. நான் ஒன்றும் கோவப்படலையே. ஆமா ஆமா, நீ கோவப்படல, நானும் பார்த்தேன். ம் அண்ணே. ஓ, இந்த பொண்ணு தான் இவர் தங்கச்சியா? அண்ணே. நவமித்ரா, அண்ணனுக்கு தலை வலிக்குது, என்னால திரும்ப முடியல. எப்ப வந்த? இப்போதானே. எப்படின்னு இருக்கு? பரவாயில்ல, வலி ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை. ஓய், கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஓடி வந்துட்டியா? ஏய், நீயும் ஹாஸ்பிட்டல் வந்தியா? உன்னை நான் பின்னாடி இருந்து கூப்பிட்டுட்டே வரேன், நீ ஓடி வந்துட்டு இருக்க. நீ கூப்பிட்டதே எனக்கு கேட்கல. நான் அண்ணனை பார்க்குற வேகத்தில் ஓடி வந்துட்டேன். ஆ பார்த்தேன் பார்த்தேன். அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நேத்ரன். ஆ அக்கா. நீ எப்படி இங்க? கவி, யார் வந்திருக்கா? என் தம்பி. ஓஹோ, மச்சானா? வர சொல்லி இங்க பாக்குறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சொல்லுடா. நான் காலேஜ்ல இருந்தப்போ இந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா வந்துட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நானும் அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? ஏய், நம்ம சொந்தம்ல, அதனால தான் வந்தேன். ம். மச்சான். மச்சானா? மச்சான் உங்களை தான். யாரு, என்னையா? ஆ உங்களையே தான். ஆ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க மச்சான்? ஆ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வலியெல்லாம் பரவாயில்லையா? ஆ கொஞ்சம் பரவாயில்ல மச்சான். ஓ, தலையை ரொம்ப அசைக்க முடியல, அதனால தான் திரும்பி பேச முடியல மச்சான், கோச்சுக்காதீங்க. சேச்சா பரவாயில்ல, நான் எதுவும் நினச்சிக்கல. சரி நவமித்ரா. அண்ணே. நீ என்ன சோகமா நின்றுட்டு இருக்கியோ? ஆமாண்ணே. எனக்கு ஒன்றும் இல்லை, சரியா? நீ எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. உனக்கு ரொம்ப வலிக்கும்லண்ணே? வலியெல்லாம் அவ்வளோ இல்லை, பரவாயில்ல. பெயின் கில்லர்லாம் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் வலியை தாங்க முடியுது. ம். அண்ணே, அம்மா எங்க? அம்மா எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்க போயிருக்காங்க. ஓ. அவங்க அப்பயே போனாங்க, இன்னும் காணல. இப்ப வருவாங்களா இருக்கும், இரு. ம் சரிண்ணே. சாப்பிட்டியா நவமித்ரா? ஆ, ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேண்ணே. மச்சான் நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேன். ஓகே. நேத்ரன். நவமித்ரா, எப்போ வந்த? நீ எப்படா வந்த? உனக்கு எப்படி தெரியும் நேத்ரன்? அம்மா, நான் இப்போதான் வந்தேம்மா. காலேஜ் கிரவுண்ட்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துச்சு. அப்ப என்னன்னு கேட்டப்போ அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சா, அதனால இந்த பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டேம்மா. அப்படியா? சரிடா. என்னம்மா ஆச்சு? 2 பேரும் எப்பயும் போல டெலிவரி பண்ண போயிருக்காங்க. போயிட்டு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்குடா. ஒரு லாரி வந்து மோதி இருக்கு. ஐயோ, லாரியா? ஆமாண்டா. அண்ணே, லாரியா மோதிச்சு? ஆமா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? என்னண்ணே இவ்வளோ சிம்பிளா சொல்ற? பின்ன நான் எப்படி சொல்லணும்? எனக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, சும்மா நீயும் ஆரம்பிக்காத. எருமை. பே. ஏய் சிரிக்கிறியாடி நீ? எருமை. இரு, எல்லாரும் போட்டோம், உனக்கு இருக்கு. எருமை. அடிங். இவன் நம்மளுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன், அவங்க அண்ணனுக்குமே மரியாதை கிடையாது போலயே. நல்ல பொண்ணு. ஆமா அக்கா, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஆமா நேத்ரன், சின்ன அடிதான், கை ஆர்ம்ஸ்ல தான் பட்டுச்சு. ஓ, இப்ப பரவாயில்லையா? வலி ஏதாச்சும் இருக்கா? ஆ, கொஞ்சம் வலி இருக்கு. சரி சரி. அத்தை. ஆ, சொல்லுங்க மருமகனே. என்ன மருமகனா? மருமகனா? இவங்க அன்னைக்கு என்ன மருமகன்னு சொன்னாங்க, இப்போ அண்ணனை என்னடானா மருமகன்னு சொல்றாங்க. அப்போ முறைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஐயையோ, நான் வேற இவங்கிட்ட அன்னைக்கு சண்டை போட்டுட்டேனே இதனாலயே. என்ன இப்ப புரிஞ்சுதா அம்மா ஏன் அப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னு? ம். திரும்பிக்கோ. சும்மா சும்மா என்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டு இருப்பா. சொல்லுங்கப்பா.
இல்ல தை, டிஸ்சார்ஜ் பத்தி கேட்க போனீங்க, என்ன சொன்னாங்க? ஆ இப்போ டாக்டர் வருவாங்களாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்களாம். ஓ, சரிங்க தை. என்ன அதித், எப்படி இருக்கீங்க? டாக்டர் பரவாயில்ல டாக்டர். ஓகே அதித், எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹெட் பெயின் ரொம்ப ஓவரா இருக்கா? ரொம்ப ஓவரா இல்ல, ஆனா கொஞ்சம் பெயின் இருந்துட்டு இருக்கு டாக்டர். ஓகே அதித், இப்போ நாங்க உங்களோட ரிப்போர்ட் பார்த்த வரைக்கும் ஒரு 2 டேஸாவது அட்மிட் பண்ணி வச்சு தான் ஆகணும். பிகாஸ் நீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால தான். ஐயோ டாக்டர், நான் வீட்டில் கூட போறேன், நான் கண்டிப்பா 1 வீக் ரெஸ்ட் எடுக்கிறேன். இல்ல அதித், அதனால மட்டுமேன்னு சொல்ல முடியாது. 2 நாள் கழிச்சு ஒரு ஸ்கேனும் பண்ணணும். அந்த ஸ்கேன் முடிச்சதுக்கு அப்புறமா அதுல என்ன ரிப்போர்ட்லாம் காமிக்குதோ அதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போனா போதும். டாக்டர், நான் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கிறேன் டாக்டர், என்னை அனுப்பி விடுங்க. 2 நாள் கழிச்சு நான் கண்டிப்பா வரேன் ஸ்கேன் பண்றதுக்கு. அதித், டாக்டர் தான் சொல்றாங்கல்ல, அமைதியா கேளு. ம், சரிங்கம்மா. எப்படி இங்க இருக்கீங்களா? ஓகே டாக்டர், 2 நாள் தானே இருக்கும். ஓகே அதித், ரூமுள்ள இவ்வளோ பேர் இருக்கக்கூடாது, யாராவது ஒரு ஆளோ இல்லை 2 ஆளோ இருந்தால் பரவாயில்ல. சரிங்க டாக்டர். ஓகே, தென் ஓவர் பெயின் இருந்தாலும் நர்ஸ் கிட்ட சொன்னால் போதும், நர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஏன் சுடர், அப்ப 2 நாள் இங்கே தான் இருக்கணுமா? ஆமா கண்மணி, பரவாயில்ல, அப்பதான் அதித் சரியாகுவான். இல்லாட்டி வீட்டில் போனா அவன் ரெஸ்டே எடுக்க மாட்டான். ஓ, அப்படி வேற ஒன்று இருக்கோ? சரி சரிடி. அம்மா, நானே எப்படியாச்சும் ஏதாச்சும் பேசி பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். எதுக்குமா 2 நாள் இங்கே இருக்க வச்சுட்டீங்க? நீ சும்மா இரு அதித், வீட்டுக்கு போனா நீ ரெஸ்டே எடுக்க மாட்ட. ஒர்க்குன்னு ஒர்க்கை தேடி தான் போயிட்டு இருப்பியே. பின்ன ஒர்க்கும் முக்கியம் இல்லையா? ஒர்க்கும் முக்கியம்தான், அதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு தான் ஃபர்ஸ்ட் முக்கியமே. சரி சரி. மருமகனே, வீட்டில் போகிறதோட இங்கே இருக்கிறது தான் நல்லது. அப்போதான் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்கல்ல. ஆமா தை. இங்கேயே இருங்க. ம், சரிங்க தை. நவமித்ரா. என்னம்மா? நீ வீட்டுக்கு போ, சரியா? வேண்டாம்மா, நான் இங்கே இருக்கேன். வேண்டாம் நவமித்ரா, நீ வீட்டுக்கு போ. விதுன் இருப்பான், விதுன் கூட இரு, சரியா? நானும் விதுனும் மட்டும் தனியாவா? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டலில் இங்கே நிறையா பேர் அலோவ் பண்ண மாட்டாங்களாமே, அதனால் நான் மட்டும் இங்கே இருக்கேன், நீங்கள்லாம் போங்க. என்ன, நாங்களாம் போகணுமா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறியா நீ? ஆமாம் கண்மணி, உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக்கா நான் வந்தேன்? ஏன் மருமகனை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கக்கூடாதா? ஏ கண்மணி, நீ இருக்கக்கூடாதுன்னா சொல்லலடி. இங்கே 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்படின்னும் போது எப்படி நான் எல்லாரையும் இங்கே வச்சுக்க முடியும்? அதனால் நான் மட்டும் இருக்கனே. நவமித்ராவை இருக்க சொல்லலான்னு பார்த்தேன், அப்புறம் விதுன் தனியாகிடுவான் வீட்டில், அதனால தான் நவமித்ராவை கூட நான் வீட்டுக்கு அனுப்புகிறேனே. ஏன்னா 2 பேர் இருக்கலான்னு சொன்னாங்கல்ல, யாராவது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் நவமித்ராவை இருக்க வைக்கலான்னு பார்த்தேன், அதுவும் முடியாது போல. லூஸ் மாதிரி பேசாதடி கிறுக்கி. நீ சொல்கிறதும் சரிதான். இப்போ என்ன பண்ணுறது? சரி, நீயும் நானும் இருக்கலாமா? ஏய், நீ எப்படி இருப்ப லூஸு? வீட்டில் அண்ணன் வேற இருப்பாரு, இனி அண்ணனுக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும். நீ இப்போ இங்கே இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பிள்ளைங்க வச்சு கொடுப்பாங்கடி அதெல்லாம். இல்லை இல்லை, அது சரிப்பட்டு வராது, நீ போ. நீ நாளைக்கு விடிஞ்சதும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா போதும், சரியா? அப்போ நீ மட்டும் தனியாக இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? நான் விட மாட்டேன். சண்டை போடாதீங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. பார்த்தீங்களா மருமகனே, உங்கள் அம்மாவை எப்படி என்னை வெட்டி விட பார்க்குறான்னு? ஏதாவது கஷ்டம் வரும்போது தான் யார் நம்ம கூட இருக்காங்கன்ட்டு நமக்கு தெரியுமே. உங்கள் அம்மா பேசுகிறத பார்த்தீங்களா? நான் போகணுமா? ஏய் கிறுக்கி, என்ன? நான் அப்படியா சொன்னேன்? இங்கே அட்டெண்டர் 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதனால தாண்டி சொல்கிறேன். சரி, அப்போனா என் பொண்ணும் நீயும் இங்கே இரு. ஐயோ, பொண்ணையாடி விட்டுட்டு போற? அண்ணன் ஏதாவது சொல்ல போறாருடி. அவர்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். வேண்டாண்டி கண்மணி, எதனா சண்டை வரப்போகுது இதனால உங்களுக்குள்ள. ஏய், அதெல்லாம் ஒரு சண்டையும் வராது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எதுக்கும் மேல போன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஐ ஜாலி, கவி இன்னைக்கெல்லாம் என் கூட தான் இருப்பா. அம்மா, நான் இங்கேயா இருக்கேன்? ஆமா கவி. சரி, நைட்டு ஃபுட்டெல்லாம் நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன், சரியா? சரிடி கண்மணி, நீயே எடுத்துட்டு வா. காலையில் டிஃபனும் அதே போல் நானே எடுத்துட்டு வரேன், நீ எதுவும் இங்கே வாங்கிட்டு இருக்காத. சரிடி. என்ன செல்லம், மாமா கூட ஃபர்ஸ்ட் நைட் இருக்க போற போல. என்ன ஃபர்ஸ்ட் நைட்டு டி, ஃபர்ஸ்ட் நைட்டு. இப்போதானே முதலா ஒரு முதல் இரவா என் கூட இருக்கிற, அதை சொன்னேன். சொல்றத கொஞ்சம் திருத்தி கரெக்டாக சொல்லுங்க.
என்னடி மைண்ட் எங்கேயோ போயிருக்கு போல. எனக்கெல்லாம் எங்கேயும் போகல. ஆஹா. நைட் உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும்? ஏன் செல்லம், நீயா செஞ்சு கொடுக்க போற? நான் இங்கெல்லாம் இருக்க போறேன். நான் போய் எப்படி செய்ய முடியும்? அம்மா கிட்ட சொல்லி அனுப்புனா செஞ்சு எடுத்துட்டு வருவாங்கல்ல. அத்தை தான் கொண்டு வருவாங்களா? இல்ல, நேத்திரன் கிட்ட கொடுத்து விடுவாங்களா இருக்கும், இல்லாட்டி அப்பா கிட்ட கொடுத்து விடுவாங்க. ம், சரிடி. அப்புறம் சுடர், ஒரு 2 பிள்ளைங்களும் வீட்டில் தனியாக இருக்குங்கடி. ஆமாண்டி, அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, ஒரு 2 பிள்ளைங்களையும் நான் எங்கள் வீட்டில் தூங்க வைக்கிறேன். ஆ, என்னடி சொல்கிற நீ? ஏய், ஒரு 2 பிள்ளைங்களையும் நான் எங்கள் வீட்டில் பார்த்துக்கிறேன்டின்னு சொல்கிறேன். ஏய் வேண்டாண்டி, அதுங்க அங்கேயே இருக்குங்க. சுடர், என்னடி நீ என்னை வேற ஆளாவே பார்த்துட்டு இருக்க. அதனால தான் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. கண்மணி, அப்படிலாம் இல்லடி. உனக்கு சிரமம் கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால தான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்படி சொன்னேனா எனக்கு சிரமமாக இருக்குன்னு? இல்லடி, நீ எப்படி சொல்லுவ அப்படிலாம்? அப்போ நீயே புரிஞ்சுக்கோ. நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 2 பிள்ளைங்கள நான் எங்கள் வீட்டில் தூங்க வச்சுக்கிறேன், 2 நாளாக நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சரிடி. சரி, என் மருமக கிட்ட சொல்லிடு. உன் பையனை என் பையன் போய் கூட்டிகிட்டு வருவான் என்ன? சரிடி. நவமித்ரா. என்னம்மா? 2 நாள் கண்மணி அத்தை வீட்டில் தாம்மா நீ இருக்க போற. அதனால தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, சரியா? என்ன மருமகளே, நீ எங்கள் வீட்டில் வந்துதாம்மா 2 நாள் இருக்க போற. அதனால எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. நானா? ஆமாம்மா, உன்னதான் சொல்கிறேன். வேண்டாம், நான் வீட்லேயே இருக்கேன். வேண்டாம்மா, வீட்டில் எப்படி நீ தனியாக இருப்ப? இல்லை, நானும் விதுனும் இருப்போம். வேண்டாண்டா, இது காலம் சரியில்லை பத்தியா. நீ வா, அத்தை வீட்டில் வந்து தங்கு, 2 நாள் தானே. அத்தை உங்கள் 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்குவேன். ஐயோ அத்தை, நீங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டீங்கலாம். இல்லை, எனக்கு வீட்லேயே தூங்கி பழகிடுச்சு. புது இடம் போனால் தூக்கம் வராது. இல்லைடாமா, வீட்டில் இருந்தால் சேஃப் இல்லை, அதுக்காக தான் கூப்பிடுறேன். சரிங்க அத்தை, வரேன். நல்லதுமா. ஐயையோ, இவன் வீட்லையா போய் தங்க போகிறோம்? இவன் பார்க்குறதே ஒரு மாதிரி பார்க்குறானே, பயமாக வேற இருக்கே. இல்லை இல்லை, நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. அத்தை இருக்காங்க, அத்தை பார்த்துக்குவாங்க. மாமாவும் இருக்காங்கல்ல, மாமாவுக்கு இவன் தான் பயந்தாங்கோலியாச்சே. அதனால் சமாளிச்சிடலாம். நம்ம 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம். என்ன? எங்க வீட்டுக்கு தானே வர? வா வா, காஃபில உப்பு போட்டு தரனே. இங்கே பாருடா, இது போலலாம் மிரட்டிக்கிட்டு இருந்தேன்னா மாமா கிட்டே சொல்லிடுவேன். போடி. உனா அத்தை கிட்ட சொல்லிடுவேன், மாமா கிட்ட சொல்லிடுவேன்னுகிட்டு இருப்பா. சரிடி. நேத்ரன். சொல்லுங்கம்மா. நவமித்ராவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஐயையோ, இவன் கூடயா? நவமித்ரா, நீ போய் 2 நாளைக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. உனக்கும் உன் தம்பிக்கும் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரணும், சரியாடா? சரிங்க அத்தை. அப்புறம் நேத்ரன், வரும்போது என் மருமகளையும் அப்புறம் அவன் தம்பி மச்சானையும் கூட்டிட்டு வா, சரியா? சரிங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வீட்டில் விட்டதுக்கு அப்புறமா என்னை கூப்பிடவா, சரியா? நான் வீட்டில் போயிட்டு எல்லாருக்கும் சேர்த்தே சமைக்கணும்ல, அதனால தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வர பாரு. சரிங்கம்மா. சரிப்பா, இப்போ நீ என் மருமகளை கூட்டிட்டு போ. அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிப்பா மருமகனே, பார்த்து போயிட்டு வாங்க. என்னடி, உங்க அம்மா என்ன மருமகன்னு சொல்றாங்க? நீ ஏதாவது என்னை பத்தி சொல்லி வச்சிருக்கியா என்ன? ஏய், எனக்கு எதுவும் தெரியாது. நீ எதுவும் சொல்லாம தான் உங்க அம்மா என்ன மருமகன்னு சொல்றாங்க, அப்படிதானே? டேய், பழி வாங்காதடா. உங்க வீட்டில் வந்து இருக்க போறத நினைச்சு நானே பயந்துட்டு இருக்கேன். இதுல வேற நீ இருந்து டைமிங் சரியில்லாம பழி வாங்கிட்டு இருக்க. இப்போ புரியுதா? புரியுது. சரி, வா போலாம். மச்சான், பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. மாமான்னு சொல்லுடா. அவர் எவ்வளோ அழகா மச்சான்னு சொல்றாரு. சரிம்மா, இனி அடுத்து சொல்லும் போது அப்படி சொல்லிக்கிறேன். சரி, நீங்க கிளம்புங்க. அம்மா, போயிட்டு வரேம்மா. அண்ணன், போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போ. பயப்படாத நவமித்ரா, பார்த்து பத்திரமா இரு என்ன? தம்பியும் பத்திரமா பார்த்துக்கோ. என்னை பார்த்துக்கிறதுக்கே இங்கே 4 பேர் வேணும்னு தோணுது எனக்கு இப்போ. இதில் விதனையும் சேர்த்து நான் தான் பார்த்துக்கணுமாமே. அண்ணன் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சுமா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நேத்ரன், வீட்டில் விட்டதுக்கப்புறம் அம்மாவையும் கூப்பிடுவானேப்பா. சரிங்கம்மா. அக்கா, நான் கிளம்புறேன். பார்த்து போ நேத்ரன். இன்னைக்கு அந்த பொண்ணை என்னெல்லாம் கொடுமை பண்ண போறானோ இவன் தெரியல.
இவன் அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் இவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 4 திட்டு திட்டி மிரட்டி வைக்கணும். அப்போ தான் அந்த பொண்ணை ஒன்றும் சொல்ல மாட்டான், எதுவும் பண்ணவும் மாட்டான். இல்லாட்டி எதனா ஒன்று பண்ணி வைப்பான் இவன் கிறுக்கன். அத்தை போயிட்டு வரேன். ஆ சரிம்மா மருமகளே.